Hello all, welcome back after a short commercial break. இப்போ நம்ம வாட் இஸ் அன் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி ப்ராசஸ், ஆப்ரேஷன், அக்கௌண்டிங், ஈவன் டெசிஷன்ஸ் கூட நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு பதிலாக இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம், ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இது மூலியமாக, இங்கே சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் மூலியமாக ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் ப்ராசஸ், ஆப்ரேஷன்ஸ், அக்கௌண்டிங், டெசிஷன்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட். ஓகேவா? இப்போலாம் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ்லேயும் இது வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட். ஒரு ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் இருக்குன்னா அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பிஸ்னஸை மேனுவல் இன்டர்வென்ஷன் கம்மியாக வச்சு சிஸ்டமே நிறைய வேலை செய்கிற மாதிரி நம்மளால் வந்துட்டு பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டோட காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது லெவல் ஆஃப் ஆட்டோமேஷனை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ரொம்ப ஆட்டோமேட்டடாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் என்னென்னா, எனேபிள்ஸ் ஃபாஸ்டர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் சீக்கிரம் நடக்கும். டேட்டா ப்ராசஸிங்கில் நமக்கு ஒரு அக்யூரேசி கிடைக்கும், கம்ப்யூட்டேஷன்லேயும் அக்யூரேசி கிடைக்கும். ஓகேவா? பெரிய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்டகிரேட் பண்ணிக்கலாம், ஒன்றோட ஒன்று தேவையான இடத்துல சேர்த்துக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். பெட்டராக நமக்கு செக்யூரிட்டி கிடைக்கும், பெட்டர் கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். மனித தவறுகள் நடக்கிறதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அப்புறம் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை டைமுக்கு கரெக்டாக கொடுக்கும். அப்புறம் கனெக்டிவிட்டி கேப்பபிலிட்டி, நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டி இதெல்லாம் வந்துட்டு என்னது அட்வான்டேஜஸ்ன்னு நான் சொல்லுவேன், பட் அவங்க கீ ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக நடக்கும் பிஸ்னஸ்ஸு, அக்யூரேட்டாக நடக்கும் டேட்டா ப்ராசஸிங்கும் கம்ப்யூட்டேஷனும், லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை இன்டகிரேட் பண்ணலாம், பெட்டராக இருக்கும் செக்யூரிட்டியும் கண்ட்ரோல்ஸும், ஹியூமன் எரர்ஸ் இருக்காது, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் கேப்பபிலிட்டிலாம் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு என்டர்பிரைஸ் வந்துட்டு இஆர்பி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஆர்பினா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம். ஓகேவா? அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு எஸ்ஏபி, அரக்கிள் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு நான் வந்து டேலியும் சேர்த்துக்குவேன். ஆனால் அது சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் டேலி யூஸ் பண்ணுவாங்க, பெருசாக யூஸ் பண்ணுறவங்களாம் எஸ்ஏபி, அரக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆடிட் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆன் தி அதர் ஹேண்ட், ஒரு கம்பெனி வந்து ஆஃப் த ஷெல்ஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு லெஸ் ஆட்டோமேட்டடாக இருக்கும், லெஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் த ஷெல்னால் என்னன்னு எனக்கு தெரில, மேபி நான் சொல்கிற மாதிரி சின்னதாக ஏதாவது சாஃப்ட்வேராக இருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியலை. ஆஃப் த ஷெல்ஃப்னால் அது ஏதோ இடியம் மாதிரியாட்டுக்கு. சரி, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் பார்த்தாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வாட் இஸ் அன் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டுன்னு பார்த்தோம். ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டமை வச்சு ப்ராசஸ், ஆப்ரேஷன், அக்கௌண்டிங், டெசிஷன்ஸ்லாம் கேரி பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் வரும். அப்புறம் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஸ் மேனுவல் இன்டர்வென்ஷன், மோர் சிஸ்டம் ட்ரிவன். அதில் நமக்கு வந்துட்டு 8 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டாக்குமெண்டிங் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட். ஒரு ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் டாக்குமெண்ட் பண்ணுறது, அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஆடிட்டர் ஃபஸ்ட்டு அந்த என்டிட்டி அதோட பிஸ்னஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே அதோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்டிட்டி அப்புறம் அதோட ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதில் நம்ம என்னென்னலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எப்படி ஐடி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஐடி ஆக்டிவிட்டீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஐடி டிபெண்டன்சிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்புறம் இதுக்கு சம்மந்தப்பட்ட ரிஸ்க்கையும் கண்ட்ரோல்ஸையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஒரு என்டிட்டியும் அதோட ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போது ஒரு கம்பெனியோட ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டை எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணணுன்றாங்க. ஆடிட்டர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு கம்பெனியோட ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு அப்ளிகேஷனா, நிறைய அப்ளிகேஷன் சிஸ்டமா, அண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அது என்னென்ன சிஸ்டம், என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதோட பர்பஸ் என்ன, ஃபினான்ஷியலாக அதுக்கான பர்பஸ் என்ன, நான் ஃபினான்ஷியலாக அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு எங்கே அப்ளிகபிளோ அங்கே பார்த்துக்கணும். ஓகேவா? ஐடி சிஸ்டம்ஸ் எங்கே இருக்குது, அதோட லொக்கேஷன் என்ன, லோக்கலாக குளோபலாக, அப்புறம் ஆர்கிடெக்சர் டெஸ்க்டாப் பேஸ்டாக இருக்கா, கிளைண்ட் சர்வர் பேஸ்டாக இருக்கா, வெப் அப்ளிகேஷன் பேஸ்டாக இருக்கா, இல்லை க்ளவுட் பேஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஆர்கிடெக்சர்னால் பில்டிங் கட்டுற ஆர்கிடெக்சர் கிடையாது, இது வந்துட்டு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஆர்கிடெக்சர். ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது. அப்புறம் அதோட வேர்ஷன், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிஸ்க் குட் வேரி இன் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் சேம் அப்ளிகேஷன். கரெக்டு. ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு வேர்ஷன் இருக்கும். லேட்டஸ்ட் வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க யூஸ் பண்ணுற வேர்ஷனில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஒவ்வொரு வேர்ஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபீச்சர்ஸ் மாற மாற அதுக்கான ரிஸ்க்கும் மாறும். ஸோ அதை செக் பண்ணிக்கணுன்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல்லாம் வந்து பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு சில ஃபார்முலா ஒர்க் ஆகாது. ஸோ புதுசாக கன்வெர்ட் பண்ணுறப்ப டேட்டா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக வெர்ஷன்லாம் சொல்கிறாங்க. மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, சிஸ்டம்ஸ்குள்ளே இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இன்ஹவுஸாக யூஸ் பண்ணுறாங்களா, பேக்கேஜாக யூஸ் பண்ணுறாங்களா, எதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, ஐடி மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட்லாம் வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்களா இல்லை உள்ளே இருக்கா, கீ பர்சன்ஸ் யார், சிஐஓ, சிஐஎஸ்ஓ, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இதுக்கெல்லாம் எனக்கு நிஜமாவே ஃபுல் ஃபார்ம் தெரில. ரைட் அவுட்டா? ஓகே, அது தப்பு, அது யாரும் நம்பாதீங்க. சரி விடுங்க. இதெல்லாம் வந்துட்டு சம் கீ பர்சன்ஸ். ஓகேவா? அவங்களால நம்ம வந்து செக் பண்ணணும். இது ஏதாவது கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ தெரில. இல்லை கம்பெனிஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தெரில. த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ கம்பெனிஸ் ஐடி என்விரான்மெண்ட் தட் இஸ் அப்டைன் ஷுட் பி டாக்குமெண்டட். கம்பெனியோட ஐடி என்விரான்மெண்ட்டை பற்றி ஆடிட்டர் என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம இதை கூகுள் பண்ணி பார்க்கலாம். எனக்கு க்யூரியாசிட்டியாக இருக்குது சிஐஓ சிஐஎஸ்ஓனா என்னென்னு. சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கைஸ். நம்ம கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு வரைக்கும் வந்தோம், ஆனால் அந்த சீஃப்ன்ற வார்த்தையை மறந்துட்டோம். அடுத்தது சிஐஎஸ்ஓ. இங்கே இருக்குது. ஓ, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். குட். எழுதி வச்சுக்கலாமா?
இப்படி எதுனா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஐடி சிஸ்டம்னா என்ன, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அது மூலியமாக என்னென்ன ரிஸ்க் அரைஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, நான் சொன்னது தான் அவங்களும் சொல்கிறாங்க. இது கீழே வந்துட்டு ஒரு சில ரிஸ்க்கு கொடுத்துருக்காங்களாம். ஐடி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ரிஸ்க் வருது அப்படின்னா, inaccurate processing of data, processing inaccurate data or both. என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டாவை இன்னக்யூரேட்டாக ப்ராசஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னக்யூரேட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை ரெண்டுமே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல ப்ராசஸ் இன்னக்யூரேட்டாக இருக்குது, இந்த இடத்துல டேட்டா இன்னக்யூரேட்டாக இருக்குது. ஓகேவா, தப்பான ப்ராசஸும் பண்ண முடியும், தப்பான டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ண முடியும், இல்லை டேட்டாவும் தப்பு ப்ராசஸும் தப்புக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, டேட்டாவுக்கு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக டேட்டாவை யாராவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸசிவ் ஆக்சஸ், ப்ரிவிலேஜ்டு ஆக்சஸ்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சூப்பர் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ரிஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது ஒரு ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. சிஸ்டம்க்கோ ப்ரோக்ராம்க்கோ அன்ஆத்தரைஸ்டாக யாராவது சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெசசரி சேஞ்சஸை பண்ணாமல் விடுறதும் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ்க்கு. அப்புறம் டேட்டா லாஸ் ஆகிறது ஒரு ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இம்பேக்ட் ஆஃப் ஐடி ரிலேட்டட் ரிஸ்க்ஸ். ஃபஸ்ட்லேருந்து ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்னா என்ன, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் என்ன, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதனால் நமக்கு என்ன ரிஸ்க்கு வரும், அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து மிட்டிகேட் பண்ணுன்றாங்க. மிட்டிகேட்னா சரி பண்ணுறது. மிட்டிகேட் பண்ணல அப்படின்னா இது வந்து ஆடிட்டுக்கு பல வகையில் வந்து இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த வகையில் அப்படின்னு கீழே சொல்லியிருக்கீங்களாம். சப்ஸ்டான்டிவ் செக்கிங்கில் இம்பேக்ட் பண்ணும், கண்ட்ரோல்ஸில் இம்பேக்ட் பண்ணும், ரிப்போர்ட்டிங்கில் இம்பேக்ட் பண்ணும். இது மூணுத்துலேயும் என்னென்ன இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போமா. இப்போ என்ன ஆகும், ஐடி ரிலேட்டட் ரிஸ்க்கை நம்ம சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த சிஸ்டம்ஸ்லேருந்து அப்டெயின் பண்ண டேட்டாவை நம்ப முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் ஆல் இன்ஃபர்மேஷன், டேட்டா, ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே நம்ம தரவாக செக் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக இருக்கா, அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம உட்காந்து செக் பண்ணணுன்றாங்க. அப்படி பண்ணுறப்ப நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு செக் பண்ணால் தான் முடியும், சப்ஸ்டான்டிவ் செக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து எக்ஸலை நம்புகிறேன் அப்படின்னா அதில் ஃபார்முலா போட்டு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நான் ஃபார்முலா போட்டேன்னா அது 1000 டிரான்சாக்ஷனுக்கு அப்படியே கொடுத்துரும் ரிசல்ட்டை. இதை நான் என்னால் நம்ப முடியுது, இதில் எதுவும் ரிஸ்க் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் இதையே பார்த்துட்டு ஓகேப்பா எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு விட்டுடலாம். இப்போ என்னால் எக்ஸலை நம்ப முடியல, அதில் தப்பு தப்பாக வருது, சாட்ஜிபிடி மாதிரி அதில் ஒரு சில நேரம் கரெக்டாக வரும், ஒரு சில நேரம் தப்பாக வரும். ஸோ அது வந்து ரிஸ்க்கு, நம்ப முடியல அப்படின்னா நம்ம உட்காந்து ஒவ்வொரு என்ட்ரியாக செக் பண்ணணும்ல. ஸோ டீட்டெயில்டாக நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்துட்டு சப்ஸ்டான்டிவ் செக்கிங்கில் இருக்கக்கூடிய இம்பேக்ட். எதோட இம்பேக்ட், இந்த ரிஸ்கோட இம்பேக்ட். அடுத்தது கண்ட்ரோல்ஸில் அந்த ரிஸ்க்குக்கு என்ன இம்பேக்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏதாவது ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸோ சிஸ்டம் கேல்குலேஷன்ஸோ
அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ளிகேஷனில், அதை நம்மளால் நம்ப முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும், ஆடிட்டில் அடிஷ்னலாக நிறைய வேலை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க, அதை நம்மளால் நம்ப முடியாது. ஸோ நம்ம அதை மேனுவலாக பண்ணால் அடிஷ்னல் ஒர்க்கு. சிஸ்டம் கேல்குலேஷன்ஸ் ஏதாவது பண்ணோம், அதை நம்மளால் நம்ப முடியாது. ஸோ நம்ம அதை மறுபடியும் கேல்குலேட் பண்ணுறது அடிஷ்னல் ஆடிட் ஒர்க்கு. அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதை நமக்கு நம்ப முடியாமல் போகும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணுறப்ப அது அடிஷ்னல் ஒர்க்கு. இதுதான் வந்துட்டு இம்பேக்ட் ஆன் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? ஒரு சில இடத்துல வந்துட்டு இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் பற்றி நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு சப்சீக்வெண்ட் பேராஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. கம்பெனிஸாக இருந்தால் இது அப்ளிகபிள் ஆக மாட்டுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரிப்போர்ட்டையே மாடிஃபை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா. அடுத்தது, ஒரு ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் எந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ், அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ், ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்புக்கு இருக்காது. ஓகேவா? இப்போ ஆப்புன்னு நான் சொல்கிறது ஃபோன் ஆப்புன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, அப்ளிகேஷனை ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன், எனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் ஏதாவது சொல்லணுன்னா ஃபோட்டோஷாப் சொல்லலாம், டேலி சொல்லலாம், மேலே சொன்ன மாதிரி ஒராக்கிள், எஸ்ஏபி அக்கௌண்டிங், ஜோஹோ, இந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே ஒன்று ஒரு அப்ளிகேஷன் தான். நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி, அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்காது, ஜென்ரலாக பொதுவான எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் மெனி அப்ளிகேஷன்ஸோட ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவானதாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒரு சேஃப்கார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் தனித்தனியாக இருக்கும்ல ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும், அதை எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பொதுவாக ஐடி நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஐடி கண்ட்ரோல்ஸ் மெயினாக என்ன பண்ணுது, இன்ஃபர்மேஷனோட இன்டெகிரிட்டியை பாதுகாக்குது, டேட்டாவோட செக்யூரிட்டியை பாதுகாக்குது. ஓகேவா? இது வந்து மெயின்டைன் பண்ணுது, இன்டெகிரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணுது, டேட்டா செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுது. ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ் ஓவர் த ஃபாலோயிங், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமா, டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரோக்ராம் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுது, ஆக்சஸ் செக்யூரிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது, அப்ளிகேஷன் சிஸ்டம் அக்விசிஷன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? ஓகே, இவங்க வந்துட்டு ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஐடி கண்ட்ரோல்ஸ் எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஐடி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் காமனாக வந்துட்டு மல்டிபிள் ஐடி சிஸ்டம்ஸ்க்கு காமனாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. மல்டிபிள் ஐடி சிஸ்டம்ஸ், அப்ளிகேஷன்ஸ், பிஸ்னஸ் ப்ராசஸஸ் எல்லாத்துக்கும் காமனாக அப்ளை பண்ணியிருப்பாங்க இதை. ஓகேவா? ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் ஆர் நோன் அஸ் பர்வாசிவ் கண்ட்ரோல் ஆர் இன்டைரக்ட் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லுவாங்க. பர்வாசிவ்னால் நம்ம ஆல்ரெடி யோசிச்சிருக்கோம், பரவி இருக்கிறது, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது. ஓகேவா? அண்ட் இன்டைரக்ட் கண்ட்ரோல்ஸ், இது வந்து டைரெக்டாக ஒரு ஆப்பை போய் கண்ட்ரோல் பண்ணாது. இப்போ ஸ்க்ரீன் லாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனில் வந்துட்டு நம்ம பேட்டர்ன் வச்சுருக்கோம்ல, ஏதாவது இப்போ எல்லு, எக்ஸு, இசட்டு, ஏதோ ஒரு பேட்டர்ன் வச்சுருப்போம்ல, அது வந்து பர்டிகுலராக எந்த ஆப்புக்கும் நம்ம கண்ட்ரோல் வைக்கல. ஜென்ரலாக ஃபோனை யாரும் ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஜென்ரலாக வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரியான ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் தான் இது. இது பர்வாசிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, இன்டைரக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது கண்ட்ரோல்ஸ் ஓவர் டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ். இங்கே 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஒன்றுத்தையும் டீட்டெயில்டாக கொடுக்குறாங்க போல். ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ்குள்ளே
டேட்டா சென்டரையும் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸையும் எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி கொடுக்குறாங்க. ஓகே, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்துட்டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணுது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவில் என்ன இருக்கும், இந்த வந்து நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தேவை இருக்கும், ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அது வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறப்ப அதில் வந்துட்டு அந்த நம்பர் வருதா, நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கா அப்படிங்கிறது தான் டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? இதில் என்னென்னலாம் இருக்கும், எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், ப்ரிப்பேரிங், ஷெடியூலிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பேட்ச் ஜாப்ஸ், மானிட்டரிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் பேக்கப்ஸ், இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஓவராலாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ்னால் ஓவராலாக கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது, பேட்ச் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்கெடியூல் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, அப்புறம் மானிட்டரிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் பேக்கப்ஸ். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜையும் பேக்கப் எடுத்து அதை ரீட்டைன் பண்ணி வைக்கிறதையும் மானிட்டர் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்துட்டு டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸில் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மானிட்டரிங், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டாபேஸ், நெட்வொர்க்ஸ், இது மூணுத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ் சம்மந்தமாக ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, இந்த கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதை மானிட்டர் பண்ண அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டாபேஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ். இந்த கண்ட்ரோல்ஸ் இன்னொரு வேலையும் பண்ணும். ஓகேவா? இன்கேஸ் ஆஃப் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் அப்படின்னு போடுவாங்க. இது வந்து வருமுன் காப்போம் மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிறது. ஏதாவது பிரச்சனை வந்து பிஸ்னஸை கண்டினியூவே பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய சர்வர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தான் என்னோடய கிளைண்ட்டோட டேட்டா ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவனோ ஒருத்தன் இதை ஹேக் பண்ணிட்டான், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான், இல்லை டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய பிஸ்னஸை நான் எப்படி கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு இப்போயே ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறது. பிகாஸ் நம்ம வந்துட்டு டேட்டா சென்டர், நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸோட கண்ட்ரோலை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதில் என்ன ரிஸ்க் இருக்குது, டேட்டா ஃபுல்லாக லாஸ் ஆகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது. அந்த மாதிரி ஆனால் பிஸ்னஸ் எப்படி கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்து பிஸ்னஸை ஒழுங்காக நடத்துறதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரியான வருமுன் காப்போம் திட்டங்களை வந்து கொண்டு வரத்துக்கு இந்த கண்ட்ரோல் வந்து ஈஸியாக நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடான கண்ட்ரோலை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுலேயே ரெண்டாவதாக ப்ரோக்ராம் சேஞ்ச் இருக்குது. இதில் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸில் ப்ரோக்ராம் சேஞ்ச் அப்படின்னு இரண்டாவதாக ஒரு இது இருக்குது. இதெல்லாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இது சம்மந்தமான கண்ட்ரோல்ஸ் தான் அதில் இருக்கும். ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸில் இது சம்மந்தமாக தான் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ரோக்ராம் சேஞ்ச் ரிலேட்டட் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, modified systems continue to meet financial reporting objectives. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்த்தோம், இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம். ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ராசஸ்டு டு மீட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தோம். ஓகேவா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ப்ரோக்ராம் சேஞ்சில் என்ன பார்க்குறோம், ஏதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாடிஃபைடு சிஸ்டம் இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு மீட் பண்ணுதா, கண்டினியூ பண்ணுதா. ஆல்ரெடி கரெக்டாக தான் இருந்துச்சு, இப்போ அது கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், ரெக்கார்டிங், மேனேஜிங் அண்ட் ட்ராக்கிங் சேஞ்ச் ரெக்வெஸ்ட்ஸ்,
மேக்கிங் அண்ட் டெஸ்டிங் சேஞ்சஸ். ஓகேவா, இது ஃபுல்லாக சேஞ்ச் ரிலேட்டடான ஒரு கண்ட்ரோல். அடுத்தது ஆக்சஸ் செக்யூரிட்டி. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம்ஸ்க்கு டேட்டாஸ்க்கு அதாவது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டாக்கு ஆக்சஸ் வந்துட்டு ஆத்தென்டிகேட்டடாக இருக்கணும், யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு டேட்டாக்கு. ப்ரோக்ராம்ஸ்னால் நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். டேட்டானா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதோட ரிசல்ட்டு. ஓகேவா, இதுக்கு ஆத்தென்டிகேட்டடாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு யார் அதை யூஸ் பண்ணணுமோ அப்ராப்ரியேட் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் ஆத்தென்டிகேட்டடாக ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணுற மாதிரி ஆத்தரைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் நிறைய விதமான செக்யூரிட்டிஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும் அப்படின்னா, செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. ஓகேவா, இதெல்லாம் தான் ஆக்சஸ் செக்யூரிட்டியில் வரும். அப்ளிகேஷன் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதை அக்வயர் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம். அது ரிலேட்டடான ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸை தான் இங்கே பார்க்குறோம். ஓகேவா, நாலு பாயிண்ட்லேயுமே இந்த ஒரு பாயிண்ட் காமனாக இருக்குது கைஸ். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதை ஒவ்வொரு வெரைட்டியாக பார்க்குறோம். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ராசஸ்டு டு மீட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். இங்கே வந்துட்டு மாடிஃபைடு சிஸ்டம்ஸ் கண்டினியூ டு மீட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். இங்கே வந்துட்டு அந்த ஆக்சஸ் டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா இஸ் ஆத்தென்டிகேட்டட் அண்ட் ஆத்தரைஸ்டு டு மீட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்ததில் வந்துட்டு சிஸ்டம்ஸ்லாம் வந்துட்டு டெவலப்டு, கான்ஃபிகர்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் டு மீட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக படித்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் இந்த ஃபஸ்ட் லைன் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, செகண்ட் லைனில் வந்துட்டு அதில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் சிஸ்டம் அக்விசிஷன், டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, அப்புறம் ப்ராஜெக்ட் இனிஷியேஷன், அனாலிசிஸ் அண்ட் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா, இதெல்லாம் தான் வந்துட்டு அப்ளிகேஷன் சிஸ்டம் அக்விசிஷன், டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ். அடுத்தது இப்போது ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா, இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது கைஸ். ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ், ஜென்ரல். இதுக்கும் அப்புறம் கம்பேரிசன்லாம் வேறு கொடுக்குறாங்க. மொத்தமே 3 தானா? ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ், அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ், ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ். 3 தானா இல்லை இருக்கா? ஆனால் மேலே பார்த்தப்ப நிறையா இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஆமாம் கைஸ், 3 தான் கைஸ். ஜாலி கைஸ். ஓகே, இப்போது ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம அடுத்து அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறதுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் சம்மந்தமாக இருக்காது, ஓவராலாக ஜென்ரலாக இருக்கும்னு பார்த்தோம். இங்கே அப்ளிகேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு அப்ளிகேஷன் சம்மந்தமான கண்ட்ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆட்டோமேட்டடாகவும் இருக்கலாம், மேனுவலாகவும் இருக்கலாம். ஓகேவா, அது வந்துட்டு பிஸ்னஸ் ப்ராசஸ் லெவலில் இருக்கும். ஓகே, ஆட்டோமேட்டட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது
ஐடி அப்ளிகேஷன்ஸ்குள்ளேயே எம்பெடடாக இருக்கும். அப்படின்னா இன்பில்ட்டாக அதுக்குள்ளேயே இருக்கும். இஆர்பி அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸில் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம டேட்டா இருக்குல்ல சிஸ்டம்ஸில், அதோட கம்ப்ளீட்னஸ், அக்யூரசி அண்ட் இன்டெகிரிட்டி இதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடிட் செக்கு, வேலிடேஷன் ஆஃப் இன்புட் டேட்டா, சீக்வன்ஸ் நம்பர் செக்கு, யூசர் லிமிட் செக்கு, ரீசனபிள்னஸ் செக்கு, மேண்டேட்ரி டேட்டா ஃபீல்டு இதெல்லாம் வந்துட்டு எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்? ஆட்டோமேட்டட் அப்ளிகேஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இது எல்லாமே எனக்கு புரியுது. எடிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பி அதை அப்புறமா எடிட் பண்ணோன்னா கீழே எடிட்டடுன்னு காட்டும். கரெக்டாக? ஸோ தட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். அவன் ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பான், நம்ம எஸ்ன்னு அனுப்பிச்சிருப்போம். ஓகேவா? அப்புறமா போய் அவன் ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்னு கூட கேட்டிருப்பான். அதுக்கு எஸ் அனுப்புன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இந்த கீழே எடிட்டடுன்னு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படி கேட்டிருக்கான், நீ எஸ்ன்னு தான் சொல்லியிருக்க அப்படின்னு அதே ஒரு ப்ரூஃப் ஆக்கிடுவாங்க. இப்போ நம்ம எடிட்டடுன்றதை வச்சு காமிச்சு பாருங்கள், அவன் வேறு கேட்டான், இப்போ எடிட் பண்ணிட்டான் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இது தடுக்கும். எடிட் செக்கு. வேலிடேஷன் ஆஃப் இன்புட் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த் கேட்குற இடத்துல யாராவது அவன் பேரை எழுதி வைப்பான். அந்த இடத்துல நாம் வந்து வேலிடேட் பண்ணலாம். நீ வந்து நம்பர்ஸ் போட்டால் தான் எனக்கு வந்துட்டு எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி. அடுத்து சீக்வன்ஸ் நம்பர் செக்ஸ். 1 2 3 சீக்வன்ஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது. சம்மந்தமே இல்லாமல் இப்போ 80க்கு பதிலாக யாராவது வந்துட்டு ஒரு 800 போடுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுருவாங்க. அந்த இடத்துலலாம் இது எரர் அடிக்கும். ஸோ தட் கரெக்டாக சீக்வன்ஸ் மெயின்டைன் ஆகும். இதெல்லாம் ஒரு செக்கு. யூசர் லிமிட் செக். இப்போ வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்லலாம் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம்ல, வீடியோஸ் வாட்ச் பண்ணுறப்ப ஆல்ரெடி ஒரு டிவைஸ் லாகின்ல இருக்குது, ஒரு டிவைஸ் தான் லாகின் பண்ண முடியும், 2 டிவைஸ் தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அங்கே லாக் அவுட் பண்ணால் தான் இங்கே லாகிட் ஆகும். அந்த மாதிரி யூசர் லிமிட்ஸ் எவ்வளோன்றதை கரெக்டாக செக் பண்ணுறது. அதே இது நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கண்டுக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ரீசனபிள்னஸ் செக்கு. இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் 2000 கொடுத்தான் அப்படின்னா ஓகே, சரி 2000 பிறந்திருப்பான். 1950 கூட சரி ஓகே, 75 வயசு ஆயிருக்க மாட்டுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். 1815 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பே இல்லை, தம்பி நீங்கள் ஏமாத்துறீங்க, தம்பி தப்பு அப்படிங்கிற மாதிரி ரீசனபிள்னஸ் செக் பண்ணுறது. மேண்டேட்ரி டேட்டா ஃபீல்டு. ஒரு சில கொஷின்ஸ்க்கெலாம் வந்துட்டு கன்ஃபார்மாக நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். நேமையே வந்துட்டு பிளாங்காக விட்டுட்டு அடுத்து போவான் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தப்பாக இருக்கும். இப்போ ஒரு பில்லு வந்துட்டு என்டர் பண்ணுறோம் அக்கௌண்ட்ஸில், அது வந்துட்டு என்ன பொருள், ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பேசிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு மேண்டேட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லைனா அவசரத்தில் அவன் பாட்டிக்கு அக்கௌண்டன்ட் அடித்து வச்சுட்டு போயிடுவான், அப்புறம் கேட்டால் மறந்துருச்சுமா, இந்த பிரச்சனைலாம் வரும். ஸோ இதெல்லாம் அப்ளிகேஷன் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? அடுத்தது ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல்ஸ். இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டட் மேனுவல் ரெண்டுமே இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸில். அடுத்தது ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்காக மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல்ஸ் இது வந்து ஐடி சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்ஸையும் இன்ஃபர்மேஷனையோ டேட்டாவையோ பயன்படுத்தி மேனுவலாக பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ஸ் தான் ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் விச் ஆர் டிபெண்ட் ஆன் ஐடி. ஓகேவா? இப்போ ஐடியிலேருந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் வருது, அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இந்த கண்ட்ரோலே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம், செக்கிங்கே பண்ணுறோம். அதனால் இது வந்துட்டு ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? பேர்லேயே சூப்பராக புரிஞ்சு எனக்கு. கரெக்டு. இது வந்துட்டு என்னதான் நம்ம மேனுவலாக பண்ணாலும் இதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கும், எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதோட சோர்ஸ் டேட்டா எவ்வளோ நம்பகமாக இருக்குது அப்படின்றத தான் பொறுத்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஆன்லைனில் இருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதை வச்சு செக் பண்ணுறேன். அவன் வந்து எனக்கு பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸ்க்கும் தனித்தனியாக இது கொடுத்துருக்கான், பில்லு கொடுத்துருக்கான். அந்த பில்லை நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணுறேன். ஓகேவா? அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுலேருந்து எடுப்பேன்? ஒரு ஐடியிலேருந்து எடுப்பேன். ஐடினா என்ன? கூகுள் குரோமில் போயிட்டு நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணி, ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுமே இப்படி சொல்கிறேன், நிஜமாலுமே இப்படி இருக்காது. கூகுளில் லாகின் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் 100% கரெக்டாக இருந்தால் தான் நான் இந்த செக்கிங் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்குது, அதாவது ஐடி ரிலேட்டடு டேட்டா, ஐடியிலேருந்து வந்த டேட்டாவே வந்துட்டு தப்பாக தான் இருக்குது அப்படின்னா
இந்த செக்கிங் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அக்யூரசி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் படிக்கிறேன், சூப்பராக புரியும் பாருங்கள். ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர் பேசிக்கலி மேனுவல் கண்ட்ரோல்ஸ் that make use of some form of data, information or report produced from IT systems and applications. ஓகேவா? In this case, even though the control is performed manually, the design and effectiveness of such controls depends on the reliability of source data அப்படின்றாங்க. ஓகேவா? சோர்ஸ் டேட்டாவை பொறுத்து தான் இந்த கண்ட்ரோலோட டிசைனும் எஃபெக்டிவ்னஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு த இன்ஹெரண்ட் டிபெண்டன்சி ஆன் ஐடி, இது வந்து யூஸ்வலாகவே ஐடியை பொறுத்து தான் இருக்கும், கம்ப்யூட்டரை பொறுத்து தான் இருக்கும் இந்த டேட்டாவே. த எஃபெக்டிவ்னஸ் அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் ஆட்டோமேட்டட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ் ரெக்வயர் த ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் டு பி எஃபெக்டிவ். ஓகேவா? இப்போ பொதுவாகவே ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அப்ளிகேஷன் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, ஐடி டிபெண்ட் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் வர்சஸ் அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் எதுக்கு வர்சஸ் போடுறாங்கன்னு தெரில, பார்ப்போம். இது ரெண்டுமே வந்துட்டு கண்ட்ரோல் ஓவர் ஐடி சிஸ்டம்ஸ். ஓகேவா? இது இன்டர் ரிலேட்டட்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஒரு சேட் வச்சுருக்கேன், அதை மறைக்கணும், அதை வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கண்ட்ரோலோட நோக்கம். ஓகேவா? அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பேன் என் ஃபோனில் ஜென்ரலாக, அது ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல். அடுத்தது அந்த சேட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பேன், அது அப்ளிகேஷன் கண்ட்ரோல். ஸோ இது ரெண்டும் இன்டர் ரிலேட்டட் தானே. இல்லைனா என்னோடய ஸ்க்ரீன் லாக்கே வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் லாக்காகவும் இருக்கலாம், இல்லை என்னோடய ஜென்ரலாக வச்சுருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டே வாட்ஸ்அப்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டால் அன்லாக் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்டர் ரிலேட்டட் தானே. இது வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இது ஜென்ரலாக இருக்கும். இது ஸ்க்ரீன் லாக்கு, இது வாட்ஸ்அப்புக்கு தனியாக ஆப் லாக் போடுற மாதிரி. சூப்பர். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும், அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுறதே ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சின்ன வயசில் ஆப் லாக்லாம் போடுவாங்க வீட்டில், இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விவரமாக பசங்க என்ன பண்ணுவாங்க, அழகாக அந்த ஆப்பில் அந்த லாக் பண்ணக்கூடிய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருவாங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணால் அப்புறம் எல்லாமே ஓப்பன் ஆகிடும், அழகாக யூஸ் பண்ணிட்டு ஏமாற்றிடுவாங்க. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பாஸ்வேர்டை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல் வீக்காக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவுக்கு ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் கொடுக்கணும், இல்லை ஃபோனே ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் சொல்கிறாங்க. ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் தான் வந்துட்டு அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஐடி சிஸ்டம் மூலியமாக ப்ராசஸ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாகவும் அக்யூரேட்டாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ரெண்டும் இருந்தால், ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸும் அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸும் கரெக்டாக இருந்தால் தான் ஐடி சிஸ்டம் மூலியமாக ப்ராசஸ் ஆகிற இன்ஃபர்மேஷனை நம்ம அக்யூரேட்டாகவும் கம்ப்ளீட்டாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நைஸ். டெஸ்டிங் மெத்தட்ஸ் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் எப்படிலாம் நம்ம டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாங்க. நம்ம ஆல்ரெடி இன்டர்னல் கண்ட்ரோலுக்கு 4 பார்த்தோம் கரெக்டாக. நரேட்டிவ் ரெக்கார்டு, செக்லிஸ்ட்டு, இன்டர்னல் கண்ட்ரோல் கொஷினர்னு நினைக்கிறேன், அப்புறம் ஃப்ளோ சார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை டெஸ்ட் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஐடி ரிஸ்க்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துட்டோம். ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் நம்ம எப்படி இப்போ அதை டெஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக அதில் வந்து 4 வெரைட்டி இருக்கான். ஓகேவா? சூப்பர் கைஸ், இதுதானா? இன்கொயரி, அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன், ரீபர்ஃபார்மன்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கரெக்டாக நோட் பண்ணி நானும் சொன்னேன். ஐயோ, இங்கே இருக்குது பாருங்கள். இன்ஸ்பெக்ஷன், இன்கொயரி, அப்சர்வேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ். டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸில் என்ன இருந்துச்சோ அதே தான் கைஸ் நமக்கு வந்துட்டு அங்கேயும் இருக்குது. இருங்க செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ஷன், இன்கொயரி, அப்சர்வேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், இதே தான் அங்கேயும் இருக்கா? எங்கே காணா போச்சு? இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், இதே தான் கைஸ்.
ஓகே, நம்ம வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோலை எப்படி டெஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் டெஸ்ட் பண்ண போகிறோம். IOIR அப்படி வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? இது போய் விசாரிக்கிறது, நின்று அப்சர்வ் பண்ணுறது, ஏதாவது டாக்குமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்க பண்ண ப்ராசஸையோ கண்ட்ரோலையோ ரீபர்ஃபார்ம் பண்ணுறது, நம்ம ஒரு தடவை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறது. அதுவும் நம்மளும் ஒரே மாதிரி பண்ணுறோமா? இப்போ டெப்ரிசியேஷன்லாம் அது ஒன்று போடுது அப்படின்னா நம்ம ஒரு தடவை ஃபார்முலா போட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்க்குறது. ஓகே, இன்கொயரி போய் விசாரிக்கிறது இருக்குல்ல, இது வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இது வந்துட்டு எவிடன்ஸாக கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து வாயில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து கேட்டால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எவிடன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இது லீஸ்ட்டு. ஆனால் எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு ஒரு 4 பேர்கிட்ட விசாரித்தோம்னா தப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓ சரி. இப்போ வந்துட்டு இது ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்காது அப்படிங்கிறதுனால இன்கொயரியை யூஸ்வலாக எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா காம்பினேஷன் போட்டுக்கணும். ஓகேவா? மிச்சம் இருக்க 3 டெஸ்டிங் மெத்தட்ஸ் கூட காம்பினேஷன் போட்டு அதோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆடிட் எவிடன்ஸும் கிடச்சிரும், இதோட எஃபெக்டிவ்னஸும் நமக்கு யூஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. சூப்பரா? என்கொயரி மட்டும் பத்தாது, ரீபர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எஃபிஷியன்ட்னு சொன்னாங்க, இந்த இடத்துல மோஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க ரீபர்ஃபார்மன்ஸை. ஓகேவா? அப்புறம் அது வந்துட்டு பெஸ்ட் ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ எவிடன்ஸாக நம்ம ரீபர்ஃபார்ம் பண்ணி அதில் தப்பாக மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே போதும், அதுதான் வந்துட்டு சூப்பரான எவிடன்ஸ். அதுக்கு மேலே நமக்கு எவிடன்ஸ்லாம் தேவையப்படாது. கரெக்டாக? நான் போட்டு பார்த்தேன் சார், நீங்கள் போட்டதே தப்பு, டெப்ரிசியேஷன் வேல்யூவே மாறுது, என்ன நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களால அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. இது வந்து லீஸ்ட் எஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது அப்படியே என்கொயரிக்கு ஆப்போசிட், லீஸ்ட் எஃபிஷியன்ட். ஓகேவா? ஆனால் இங்கே லீஸ்ட் ஆடிட் எவிடன்ஸ், இங்கே வந்துட்டு ஆடிட் எவிடன்ஸ் நல்லா கொடுக்கும். ஸோ இன்கொயரியும் ரீபர்ஃபார்மன்ஸும் ஆப்போசிட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும், உட்காந்து நம்ம போட்டு பார்க்கணும்ல, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ சூப்பரு. இப்போ நீங்கள் வந்துட்டு இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ரீபர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்கொயரியையும் இன்ஸ்பெக்ஷனையும் நீங்கள் வந்துட்டு காம்போ போட்டிங்க அப்படின்னா அது மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ஆடிட் எவிடன்ஸாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பொதுவாக இவங்க சொல்கிறாங்க இன்கொயரி இன்ஸ்பெக்ஷன் சேர்ந்தால் மாஸ் காட்டும், எஃபெக்டிவாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும்னு. ஆனால் அப்படின்னு சொல்லி எப்போ எந்த ஆடிட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் மாறும் அப்படின்றாங்க. எதை டிபெண்ட் பண்ணி மாறும் அப்படின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி மாறும். நம்ம எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு அசஸ் பண்ணியிருக்கோம்ல, அது கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டை பொறுத்து மாறும், டிசையர்ட் லெவல் ஆஃப் எவிடன்ஸ் ரெக்வயர்டை பொறுத்து மாறும், ஆல்ரெடி ஏதாவது எரரோ மிஸ்டேட்மெண்ட்டோ இருக்கா, அதோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்றதை பொறுத்து மாறும், பிஸ்னஸோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து மாறும், எந்த அசர்ஷன்ஸை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஓகேவா? இதெல்லாம் பொறுத்து அந்த 4 மெத்தடில் எந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மாறும்னு சொல்கிறாங்க. ஆடிட்டர் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டோ இல்லை காம்பினேஷன் ஆஃப் டெஸ்ட்டோ பண்ணுவார்ல, அதை வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆடிட் ஃபைலில் டாக்குமெண்ட் பண்ணணும், அலாங் வித் த ஜட்ஜ்மெண்ட்ஸ், நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணோமோ அதையும் சேர்த்து டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எந்த நேச்சரில் நம்ம படித்தோம், அதாவது நம்ம பண்ண டெஸ்ட்டோட நேச்சர் என்ன, அதுக்கு நம்ம பண்ண ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆடிட் ஃபைலில் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் ஆடிட் பண்ணுறப்போ சம் ஆஃப் காமன் மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அப்போ 4 தான்னு நினச்சேன், 4க்கு மேலேயும் இருக்கா மெத்தட்ஸு? சரி பார்ப்போம். ஆல்ரெடி இருக்கிறதே தான் கலந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டட் டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு எண்ட் டு எண்ட் உட்காந்து ப்ராப்பராக வந்துட்டு என்கொயரி பண்ணி அப்சர்வ் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
சார் நீங்கள் இங்கே ரா மெட்டீரியலை போட்டிங்கன்னா போதும், அது இந்த மிஷின்குள்ளே போய் இந்த மாதிரி மாறிடும், அப்புறம் அந்த மிஷின்குள்ளே போய் இந்த மாதிரி மாறிடும், அப்புறம் அப்படியே அந்த கன்வேயர் பெல்ட் வழியாக இங்கே வந்துடும், இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே பேக் பண்ணிடும், பேக் ஆனதை ஆட்டோமேட்டிக்காக போய் ட்ரக்கில் ஏறிடும், ட்ரக்கிலேருந்து அப்படியே வீட்டுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக ஊட்டியே விட்டுருன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நமக்கு புரியாத மாதிரி. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையால் எடுத்துகிட்டு போய் ஒரு ரா மெட்டீரியலை அதில் போடணும், போட்டு அதை அப்படியே அந்த பெல்ட்டில் போகிறதெல்லாம் பார்த்து இங்கே எப்படி வருது அப்படின்றத செக் பண்ணணும். இது வந்து நான் ஃபிசிக்கலாக சொல்கிறேன், பட் இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டட் ட்ரான்சாக்ஷன்னா அது வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும். நான் வந்துட்டு ஃபேக்ட்ரி எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன், ஓகேவா. இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டட் அப்படின்னா அது கம்ப்யூட்டருக்குள்ளே ஏதாவது ஆட்டோமேட் பண்ணும். நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி போஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக லெஜர் போயிடும், லெஜர்லேருந்து பிஎன்எல் போயிடும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி போட்டு பார்க்கணும், ஓகே லெஜரில் போய் கரெக்டாக உட்காருதா, லெஜர்லேருந்து பிஎன்எல் கரெக்டாக போதா, அந்த மாதிரி நம்ம அந்த எண்ட் டு எண்ட் ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷனை விசாரிக்கணும், அது பண்ணுறப்ப அப்சர்வ் பண்ணணும், இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்ன்றாங்க, ஓகேவா. டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் அதே டிரான்சாக்ஷன்ஸை யூசர் எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த அப்ளிகேஷனில் கான்ஃபிகரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், ஓகேவா. ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கான்ஃபிகரேஷனை பார்க்குறது, டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் அந்த டிரான்சாக்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறது, அப்புறம் எண்ட் டு எண்ட் அந்த டிரான்சாக்ஷன் உள்ளே போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் எப்படி இது ப்ராசஸ் ஆகுதுன்றதை செக் பண்ணுறது, இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம வந்துட்டு பண்ணுவோம், ஓகேவா. ஓகே, இப்போது ஒரு சில இடத்துல ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இருக்கவே இருக்காது, ஒரு சில இடத்துல இருக்கும், ஆனால் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்எஃபெக்டிவாக இருக்கும், ஓகேவா. அந்த மாதிரியான நேரத்துலலாம் ஆடிட்டர் என்ன பண்ணணும், அசஸ் பண்ணணும். எதை அசஸ் பண்ணணும், இந்த ஐடி ரிஸ்கோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு அசஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டோட காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்கும்னு அசஸ் பண்ணணும், ஓகேவா. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பிளான் பண்ணணும், ஓகேவா. அப்போ தான் வந்துட்டு சிஸ்டம் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனை நம்பவே முடியும். ஏன்னா ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸே தப்பாக இருக்குது, ஒழுங்காக இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எய்தர் அதை சரி பண்ணணும், இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலில் ஆடிட்டருக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட மேனுவல் எலமெண்ட்ஸ் என்னென்ன, ஆட்டோமேட்டட் எலமெண்ட்ஸ் என்னென்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். ஹெட்டிங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எழுதி காட்டுறேன். இன்டர்னல் கண்ட்ரோல், ஓகேவா. இன்டர்னல் கண்ட்ரோலில் மேனுவல் போடுறேன் பாருங்கள், மேனுவல் எலமெண்ட்ஸ், ஆட்டோமேட்டட் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம், ஓகேவா. இது வந்து எல்லாத்தோடதும் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எதெல்லாம் ஆடிட்டரோட ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் இதோட ஹெட்டிங், ஓகேவா. ஹெட்டிங்லேயே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, படிக்க புரிஞ்சிடும். ஆமாம், என்டிட்டியோட இன்டர்னல் கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு மேனுவல் எலமெண்ட்ஸும் இருக்கும், ஆட்டோமேட்டட் எலமெண்ட்ஸும் இருக்கும். ஆமாம், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து தான் ஆடிட்டரோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். அப்புறம் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டோட ரிசல்ட்டை பொறுத்து தான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஆமாம், அப்புறம் வந்துட்டு இந்த மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் எலமெண்ட்ஸ் எல்லாம் பொறுத்து தான் ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி இனிஷியேட் ஆகுது, ரெக்கார்ட் ஆகுது, ப்ராசஸ் ஆகுது, ரிப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், ஓகேவா. ஒரு மேனுவல் சிஸ்டமில் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் அப்ரூவல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன்ஸை ரிவ்யூ பண்ணுறது, ரெக்கன்சைல் பண்ணுறது, ஃபாலோ அப் ஆஃப் ரெக்கன்சைலிங் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு மேனுவல் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஆனால் ஆல்டர்னேட்டாக ஆட்டோமேட்டட் ப்ரொசீஜர்ஸ்க்கு
டிரான்சாக்ஷன்ஸை இனிஷியேட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணுறது. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்க்கு பதிலாக பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேனுவல்னால் என்ன, ஆட்டோமேட்டட்னா என்ன அப்படின்னு ஒரு பாயிண்டில் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐடி சிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸும் இருக்கும், அதே மாதிரி மேனுவல் கண்ட்ரோல்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்லேயே உள்ளேயே இன்பில்ட்டாக வரக்கூடிய கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? இதை மாற்ற முடியாது, இல்லை பாஸ்வேர்ட் போடுறது, இந்த மாதிரி. மேனுவல் கண்ட்ரோல்ஸ்னால் என்ன, இது வந்துட்டு ஐடியிலேருந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஐடியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷனை தான் யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஜென்ரலாக அதோடைய ஐடி வந்துட்டு எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணுதான்னு மானிட்டர் பண்ணுறது மட்டும் அதோட வேலையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் எக்ஸப்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது மேனுவலாக தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு என்டிட்டியோட இன்டர்னல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மேனுவல் எலமெண்ட்ஸ் வர்சஸ் ஆட்டோமேட்டட் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் எப்போ முடியும்? ஓகே, நம்ம சம்மரி கிட்ட வரத்துக்கே அதுக்கு முன்னாடி 2 கேஸ் ஸ்டடி இருக்குது. அந்த கேஸ் ஸ்டடியெல்லாம் முடிக்கிறதுக்கே 71வது பேஜ் வரணும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? ரொம்ப தூரத்தில் இருக்கோம். இன்னும் ஒரு 11 பேஜ் இருக்குது கைஸ், முடிச்சிடலாம். பாசிட்டிவாக இருப்போம். மேனுவல் எலமெண்ட்ஸ் வர்சஸ் ஆட்டோமேட்டட் எலமெண்ட்ஸ் இன் அன் என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா? ஓகே, எந்தெந்த இடத்துல மேனுவல் எலமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சில இடத்துலலாம் ஜட்ஜ்மெண்ட்டு, டிஸ்க்ரிஷன்லாம் தேவைப்படும். அது வந்து ஹியூமன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல மேனுவல் எலமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் இருக்கும்னு கேட்குறாங்க. லார்ஜ் அன்யூஷுவல் ஆர் நான் ரெக்கரிங் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? பெருசாக இருக்கலாம், இல்லை இது யூஸ்வலாக நடக்காததாக இருக்கலாம், இல்லை திரும்ப 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 நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸாக இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இதுவும் ஒன்று தான் நினைக்கிறேன், தெரில. சர்க்கம்ஸ்டான்சஸ் வேர் எரர்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு டிஃபைன், ஆன்டிசிபேட் ஆர் ப்ரெடிக்ட். அதாவது இதில் தான் தப்பு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிடலாம். இங்கே பாருப்பா, இப்படி வந்தால் கரெக்டு, இப்படி வந்தால் தப்பு, இப்படி வந்தால் தூக்கி உள்ளே போடு, இப்படி வந்தால் தூக்கி வெளியே போடு அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிட்டோன்னா அதை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஆனால் எங்கேருந்து எப்படி அடிப்பானே தெரியாது, எப்படி வேணால் தப்பு வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம தான் பார்க்கணும். ஓகேவா? நம்ம வந்துட்டு அதை எதிர்பார்க்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த மாதிரியான எரர்ஸ் வரும் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் வந்துட்டு மேனுவல் தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸாக இருக்குது. அது என்ன, எந்த மாதிரியான தேவையோடு இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டட் கண்ட்ரோலோட ஸ்கோப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து இந்த கண்ட்ரோலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்றதை இன்னொரு ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் போய் பார்க்க முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் மேனுவலாக மானிட்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் 4 ஏரியாஸ் வேர் மானிட்டரிங் மேனுவல் எலமெண்ட்ஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா? இதெல்லாம் மோர் சூட்டபுளாக எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டையும் சொல்லலாம். ஓகே, மேனுவல் எலமெண்ட்ஸை விட ஆட்டோமேட்டட் எலமெண்ட்ஸை தான் நம்ம மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டட் எலமெண்ட்ஸை விட மேனுவல் எலமெண்ட்ஸ் வந்து லெஸ் ரிலையபிள்ன்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுவல் எலமெண்ட்ஸை வந்து ஈஸியாக பைபாஸ் பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம், ஓவர் ரைட் பண்ணிடலாம். அது வந்துட்டு மனிதர்கள் எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எரர்னா என்ன, மிஸ்டேக்னா என்ன? எரர்னா தப்பு, மிஸ்டேக்னாலும் தப்பு. என்ன இது ரெண்டுத்தையும் வேறு வேறு கொடுக்குறாங்க? என்னோடய க்யூரியாசிட்டியை தூண்டி விட்றாங்க. பாருங்கள் கைஸ், எரர்னால் அதுக்கு மீனிங்கே இது மிஸ்டேக்குன்னு தான் காட்டுது. மிஸ்டேக்னா எரர்னு காட்டுமா? an act or judgment that is misguided or wrong.
மிஸ்டேக்குக்கு எரர்னு காட்டுது. சரி ஓகே, ரெண்டுத்தையும் கொடுத்து வைப்போன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, நாட் அ பிக் திங். கன்சிஸ்டன்சி ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஓகேவா. ஸோ ஒரு மேனுவல் கண்ட்ரோலை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் கரெக்டாக பண்ணியிருப்பான், அப்புறம் போக போக டயர்டாக இருக்கும், நைட் ஆனோடனே எல்லாம் தப்பாக பண்ணியிருப்பான். ஸோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டட் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னு நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அசியூம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மேனுவல் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு எங்கே சூட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ மேனுவல் வந்துட்டு எங்கே சூட் ஆகாது அப்படிங்கிற சர்க்கம்ஸ்டான்சஸை பார்க்குறோம். ஓகேவா. இப்போ ஹை வால்யூமாக ரெக்கரிங் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்குது. ஓகேவா. இப்போ ஒரு 10,000 பில்லு இருக்குது, 10,000 பில்லும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், டேட்டும் அமௌண்ட்டும் மட்டும்தான் மாறும். ஓகேவா. அந்த மாதிரி இருக்க இடத்துல மேனுவல் வந்துட்டு சூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இங்கே என்ன தப்பு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கிளியராக டிஃபைன் பண்ணிடலாம், ஆன்டிசிபேட் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணி பிடிச்சி கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்லு இருக்கும், இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் இல்லை டேட்டை தப்பு பண்ணுவான், இல்லைனா அமௌண்ட்டை தப்பு பண்ணுவான். ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். நீ பாரு, போன டேட்டுக்கும் அடுத்த பில்லோட டேட்டுக்கும் நடுவில் தான் இது இருக்கணும், வேறு எங்கேயாவது சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா எடுத்து வெளியே போடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த பிரச்சனையை டிடெக்ட் பண்ணி எடுத்து தூக்கி வெளியே காமிச்சிடும், நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஈஸியாக அந்த கண்ட்ரோலை டிசைன் பண்ணி ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்துட்டு மேனுவல் ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் லாஜிக்கல் ரைட். எங்கெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டட் ஈஸியாக பண்ண முடியுதோ அங்கே உட்காந்து இல்லை நான் மேனுவலாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் எஃபெக்டிவ் வே ஆஃப் டூயிங் ஆடிட்டில். அதாவது ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலோட ரிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ரிஸ்கோட நேச்சர் ஆஃப் ரிஸ்க்கும் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க்கும் எதை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னா அந்த என்டிட்டியோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தோட நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து தான் அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்டிட்டி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எதுக்கு? ஐடி யூஸ் பண்ணுறதுனாலையோ மேனுவல் எலமெண்ட்ஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறதுனாலையோ ஒரு ரிஸ்க் அரைஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு என்டிட்டி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றாங்க. எப்படிடா ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் எஃபெக்டிவ் கண்ட்ரோல்ஸை வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுதான். ஓகேவா. அந்த என்டிட்டியோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி எஃபெக்டிவான கண்ட்ரோல்ஸை வச்சு அந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறது தான் அந்த என்டிட்டியோட ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ரிஸ்க்குக்கு. ஓகேவா. இப்போது இவ்வளவும் பார்த்தோம். ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்னால் எப்படி இருக்கும், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் ஆகும், எல்லாத்தையும் பார்த்தோம். இதில் நமக்கு என்ன தேவை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஆடிட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ தான் மெயின் பிக்சருக்கே வராங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட ஆடிட் அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஐடென்டிஃபை சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸ். ஓகேவா. முக்கியமான அக்கௌண்ட்ஸ் எது, முக்கியமான டிஸ்க்ளோசர்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணுமா. குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் கன்சிடரேஷன்ஸ். ஓகே, இதுக்கெல்லாம் எனக்கு மீனிங் தெரில, சும்மா படிச்சுட்டு போயிடுறேன். ரிலவெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன்ஸ். ஓகே. ஐடென்டிஃபை லைக்லி சோர்சஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ். கன்சிடர் ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் யூஸ் ஆஃப் ஐடி சிஸ்டம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை அசஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், எவால்வேட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்ல, ஒரு ஃப்ளோ சார்ட்டையோ நரேட்டிவோ யூஸ் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அதை அப்படியே வரைஞ்சிப்பார், எழுதிப்பார். அப்போ தான் ஏதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து அதை ஃபில் பண்ணுவ, கரெக்டாக புரிஞ்சுக்குவ. நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்ப நல்லா படிக்கிறோம்ல டீப்பாக, அந்த மாதிரி. ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு. இந்தந்த ரிஸ்க் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தந்த கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுன்றாங்க. ஆல்ரெடி கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குது, அதோட டிசைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் வாக் த்ரூ பண்ணு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி அது போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா உனக்கு வந்துட்டு அந்த கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த டிசைன் வந்து புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராசஸ் வைட் கன்சிடரேஷன் ஃபார் என்டிட்டி லெவல் கண்ட்ரோல், செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ்.
ஐடி ஜென்ரல் கண்ட்ரோல்ஸ், அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ். டெஸ்டிங் ஃபார் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ். ஃபஸ்ட்டு ரிஸ்க் அசஸ் பண்ணணும், அப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணணும், அப்புறம் அது ஆப்ரேட் ஆகிறது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் டெஸ்டிங். சோர்ஸ் டேட்டாவோட ரிலையபிலிட்டி அசஸ் பண்ணுன்றாங்க. கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த பாப்புலேஷனை பாருன்றாங்க. கீ ரிப்போர்ட்ஸு, ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. சாம்பிள் டெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. கண்ட்ரோல்ஸை டெஸ்ட் பண்ணுறவங்களோட இண்டிபெண்டன்ஸும் காம்பீட்டன்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட். அடுத்தது ரிப்போர்ட்டிங். கண்ட்ரோல் டெஃபிஷியன்சியை எவாலுவேட் பண்ணணும். சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சிஸ், மெட்டீரியல் வீக்னஸஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ரெமிடி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் மெமோ, மேனேஜ்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரில. அப்புறம் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஆடிட்டோட அப்ரோச். ஓகேவா? கைஸ், ஆக்சுவலாக நான் இதெல்லாம் படிச்சுட்டு இதை பற்றி உள்ளே கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சி சும்மா மேலோட்டமாக படித்தேன் கைஸ். இவன் என்னடானா 10th பாயிண்ட்டுன்னு சொல்லி இது சும்மா இது கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டான். அடுத்தது டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபார் ஆடிட்னு வந்துருச்சு. ஓ, அப்போ நான் இதெல்லாம் புரியணுமா எனக்கு? திடீர்னு நீங்கள் இப்படிலாம் கொடுக்குறீங்க, ஏதோ மெமோங்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. சரி, ரைட்டு. எனக்கு தெரிஞ்சு இதிலேருந்து அவன் டீப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் கொஷின் கேட்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வி நெவர் நோ. ஐசிஐ நெவர் ஃபெயில்ஸ் டு சர்ப்ரைசஸ். ஸோ இது நம்ம அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எய்தர் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும், இல்லை உட்காந்து இதை ChatGPT போட்டு எனக்கு புரியவேன்னு கேட்டு புரிஞ்சுக்கணும். பார்த்துக்கலாம். டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபார் ஆடிட். ஓகே, நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் ஏஜில் ஐடி சிஸ்டம்ஸை தான் கம்பெனிஸ் ரொம்ப நம்புது, நெட்வொர்க்ஸை தான் நம்புது பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான சிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவோட அமௌண்ட் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கைஸ். ஓகேவா? டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பெரிய லெவலில் பெரிய அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டேட்டாவை எடுத்து அதிலிருந்து மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்டெயின் பண்ணுறது தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகேவா? டேட்டா அப்படிங்கிறது வெறுமனை அப்படியே இருக்கும், பேன்னு. அதை மீனிங்ஃபுல்லாக மாற்றுறப்ப தான் அது வந்து இன்ஃபர்மேஷனாக மாறுது. ஓகேவா? இதுதான் டேட்டா வர்சஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க கிளாஸ் எடுக்கிறப்ப. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு 1000 பேர் வந்துட்டு ஒரு ஜி ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நேமு, ஏஜு, இது அப்படின்னு ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா அதை ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அது டேட்டா. இப்போ அதை வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், வந்து பை சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். இத்தனை பேர் மேலு, இத்தனை பேர் ஃபீமேலு, இத்தனை பேர் வந்துட்டு சிஏ படிக்கிறாங்க, இத்தனை பேர் சிஎம்ஏ, இத்தனை பேர் சிஎஸ்ஸு அப்படின்னு நான் கொண்டு வரேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான விஷயங்களை நான் எடுத்துகிட்டு வரப்போ அது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, பெரிய அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டேட்டாவை எடுத்து அது மூலியமாக மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற காம்பினேஷன் ஆஃப் ப்ராசஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் வந்துட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அதாவது கம்பெனிஸ் வந்துட்டு இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிக்கிறாங்க, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, கஸ்டமர் சர்வீஸ் நல்லா கொடுக்க முடியுது, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கிது, எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் இதே டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை ஆடிட்டர்ஸ் பயன்படுத்தி ஆடிட் ப்ராசஸை வந்துட்டு பெட்டர் ஆக்கிக்கலாம், குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு ஆடிட்டர் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஷார்ட்டாக கேட்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டெஸ்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக் டேட்டா அண்ட் டேட்டா ரிசைடிங் இன் ஐடி சிஸ்டம்ஸ் யூஸிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஆடிட் டூல்ஸ் வைஸ் ஐடியா ஏசிஎல் டு பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங். நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அப்புறம் வந்துட்டு ஒரு சில டேட்டா வந்துட்டு ஐடி சிஸ்டமில் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த டேட்டாவெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அப்படின்னா, ஸ்ப்ரெட்ஷீட்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக ஆடிட் டூல்ஸ் இருக்குது, ஐடியா ஏசிஎல் மாதிரி. அதெல்லாம் என்ன மாதிரியான வேலை பண்ணுது, எப்படி டெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே. நம்ம வந்துட்டு சப்ஸ்டாண்டிவ் ஆடிட் டெஸ்ட்லேயோ இல்லை வந்துட்டு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்லையோ ஒரு சில டேட்டாவை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, அந்த டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஆடிட் சாம்பிள்ஸை வந்துட்டு எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சாம்பிள்ஸ் எடுத்துக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸலில் போயிட்டு ஈக்குவல் டு ரேண்டமோ ஒரு ஃபார்முலா இருக்கும், போட்டு ஒரு அதில் வந்து இது போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே எனக்கு வந்து ரேண்டமாக ஒரு நம்பர் கொடு அப்படின்லாம் கேட்டோம்னா அது ரேண்டம் நம்பர் கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரேண்டமாக சாம்பிளிங் எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சிஸ்டமேட்டிக்காக. பேலன்ஸஸை ரீகம்ப்யூட் பண்ணலாம், ட்ரையல் பேலன்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் டிரான்சாக்ஷன் டேட்டாவிலேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னல் என்ட்ரிலாம் எடுத்து நம்மளே ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல்லாம் நம்மளே போட்டு பார்க்கலாம். ஓகேவா, இது வந்துட்டு எக்ஸலில் இல்லை அந்த மாதிரி ஏதாவது டூல் இருந்துச்சுன்னா ஈஸி தானே, அது மாதிரி சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் ஏதாவது இருந்தால் அதை ரீபெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ டெப்ரிசியேஷனுக்குன்னு நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பேன், அதில் போயிட்டு வேல்யூ எவ்வளோ, நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் எவ்வளோ, கடைசியில் ஸ்க்ராப் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு போட்டேன்னா அது அழகாக WDV SLM அப்படின்னு நான் ஆப்ஷன் கொடுத்தேன்னா அதுவே போடுற மாதிரிலாம் இருக்கும். பார்த்திங்களா, அவங்களும் சொல்லியிருக்காங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனை ரீபெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலான்றாங்க. ஜேர்னல் என்ட்ரிஸை அனலைஸ் பண்ணிக்கலான்றவங்க, ஃப்ராட் ஏதாவது இருக்கான்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கலான்றாங்க. கண்ட்ரோல் டெஃபிஷியன்சிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட இம்பேக்டை எவாலுவேட் பண்ணிக்கலாங்கிறாங்க. இதெல்லாம் எதை வச்சு பண்ண போகிறோம், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு இதை ஒட்டு மொத்தமாக சொல்கிறாங்க. பட் இது வந்துட்டு பேசிக்காக நம்ம எக்ஸல் அப்புறம் இந்த ஐடியா ஏசிஎல் மாதிரியான ஒரு சில சாஃப்ட்வேர்ஸை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை வச்சு நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதுவும் கிட்டத்தட்ட டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாதிரி தான். லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கும், அதை வந்து நம்ம மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றுறோம் இதை யூஸ் பண்ணி. அதுதான் அடுத்தது டிஜிட்டல் ஆடிட். இப்போ வந்து டைம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது கூட வந்து நம்ம கீப்பப் பண்ணோம் அப்படிங்கிறதுனால எல்லா என்டிட்டிஸுமே டிஜிட்டலைசேஷனை வந்துட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க அப்படின்றாங்க. எம்ப்ரேசிங்னா அதுதான் அது அர்த்தம்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு ஏதாவது கட்டி அணைக்கிறது, ஹக்கு வெல்கம்லாம் இருக்குப்பா, ஹோல் சம்ஒன் க்ளோஸ்லி இன் ஒன் சாம்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா, எல்லா என்டிட்டிஸுமே வந்துட்டு டிஜிட்டலைசேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே. இப்போ புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் வச்சு அவங்க வந்துட்டு கம்பெனியை ரீவேம்ப் பண்ணுறாங்க. ரீவேம்ப்னா என்னென்னா, ஆல்ரெடி போயிட்டுருக்கிறது கரெக்டு தானா, இதில் ஏதாவது பெட்டராக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வரும். ஓகேவா, கிவன் நியூ அண்ட் இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஆர் அப்பியரன்ஸ் டு. கரெக்டாக ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சரில் மாற்றுறது, பெட்டர் பண்ணுறது. ஓகேவா, இப்போ எல்லா பிஸ்னஸுமே ஓரளவுக்கு வந்துட்டு அவங்க டெக்னாலஜி ஓரியன்டாக அவங்க பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இப்படி இருந்ததெல்லாம் இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலான்ட்டு டெக்னாலஜி வச்சு மாற்றிக்கிறாங்க. டிஜிட்டலைசேஷனுக்கு ஆட்டோமேஷன் தான் கீ அப்படின்றாங்க. ஓகேவா, எல்லாமே இப்போ டிஜிட்டலாக மாறுது. ஈவன் பூ விற்கிறாக்கா பழம் விற்கிறாக்காலாம் கூட இப்போ UPI பண்ணுப்பா சில்லற இல்லைன்றாங்க. ஸோ அதுக்கெலாம் ஆட்டோமேஷன் தான் கீ அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் டிஜிட்டல் டெக்னாலஜியை வந்துட்டு ஆடிட்டர்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பிளானிங்லேருந்து ஃபைனலாக ஆடிட்டில் ஒப்பீனியன் சொல்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஆடிட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணணும், இது அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணி பயன்படுத்தி ஒழுங்காக ஆடிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு பெட்டர் வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஏஐ டூல்ஸு, டேட்டா அனாலிட்டிக்ஸு, வேறு என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆடிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பிஸ்னஸை வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சு ஆடிட்டர் வந்துட்டு ஆடிட்டை ஒரு பெட்டர் வேல வந்துட்டு பண்ணலாம். எந்தெந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ரொம்ப அட்டென்ஷன் தேவைப்படுமோ அந்த இடத்துல நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் ஆடிட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆடிட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ரிஸ்க்கை வந்துட்டு பெட்டராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போது நமக்கு ஒரு சில ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? சட்டப்பூர்வமாக நமக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அது சம்மந்தமாக இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது எங்கேயோ கொடுத்துருந்தாங்க, சப்சிக்வெண்ட் பேராஸில் நீங்கள் படிப்பீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதுதான் இது. இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் வேறு, இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் வேறு, ஓகேவா? இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து கம்பெனி உருவாக்கி வச்சுருப்பாங்களாம். எதுக்காக அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 5 விஷயத்துக்காக தான் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸை கம்பெனிஸ் வந்து உருவாக்கி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இருக்குது இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்துட்டு ரிலையபிளாக இருக்கிறதுக்காக தான் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் வந்து எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு தான் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். அப்புறம் லா அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நமக்கு அப்ளிகபிளாக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோமா, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். அசட்ஸை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஃப்ராடு நடக்காமல் ப்ரிவென்ட் பண்ணுறது, டிடெக்ட் பண்ணுறதெல்லாம் கைஸ் ஆக்சுவலாக இன்டர்னல் கண்ட்ரோலுக்கும் இதெல்லாம் நம்ம படித்தோம் தானே, எக்ஸாக்டாக இதை தான் படித்தோன்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இதே பாயிண்ட் தான் படித்தோன்னு நினைக்கிறேன். இப்போ ஐஎஃப்சின்னு கொடுக்குறாங்க, சரி ஓகே, பேர் மாறி இருக்குது, பட் அது வந்துட்டு ஏதாவது லாவில் அது மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். The Companies Act 2013 has placed a greater emphasis on effective implementation and reporting on internal controls for a company. ஓகே, இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காங்களாம். அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 134(5)(e) இருக்குது, 143(3)(1) இருக்குது, 177(4)(7) இருக்குது, 149(8) இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் தான் வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்டில் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது சம்மந்தமாக எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிக்க போகிறோம் இப்போது. ஓகே, படிப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷன் 134(5)(e) அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க, இது எந்த ஆக்டோடது? கம்பெனிஸ் ஆக்ட் 2013 134(5)(e) என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லிஸ்டட் கம்பெனிஸில் சூப்பர் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ஓகேவா? டைரக்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த டைரக்டர் வந்துட்டு அந்த டைரக்டர் தான் பொறுப்பு. எதுக்கு அப்படின்னா இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை வந்துட்டு உருவாக்கணும். அப்புறம் அது கம்பெனி அதை ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அது போதுமானதாக இருக்கணும், ஓகேவா? அப்புறம் அது எஃபெக்டிவாக ஆப்ரேட்டும் ஆகணும். இதெல்லாம் யாரோட பொறுப்பு? இந்த டைரக்டரோட பொறுப்பு. அப்படிங்கிறத ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்டில் 134(5)(e) சொல்லுது, ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை டிவைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டோட வேலை அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருக்கோமா. ஆடிட்டரோட வேலை வந்து ஒப்பீனியன் சொல்கிறது தான், மேனேஜ்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. ஸோ இப்போ அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க டைரக்டர்ஸ் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்ற மாதிரி, ஓகேவா? அடுத்தது 143(3)(1), ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த கம்பெனியில் அடிக்குவேட் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் இருக்கா, அப்படி இருக்குது அப்படின்னா அதோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இங்கே வந்து அவனோட டியூட்டி அது செய்யணும், நம்மளோட டியூட்டி அவன் செஞ்சது சரியாக செஞ்சுருக்கானா அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட டியூட்டி, ஓகேவா? இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஒரு சில ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னா, அது 1% கம்பெனியாக இருந்தாலோ இல்லை ஸ்மால் கம்பெனியாக இருந்தாலோ இது அப்ளிகபிள் ஆகாது. இல்லை அப்படின்னா டேர்ன் ஓவர் 50 கோடி கீழே இருக்கணும் லேட்டஸ்ட் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படி, ஓகேவா? அப்படி இருந்தால் இது அப்ளிகபிள் ஆகாது. அப்புறம் அண்டு கண்டிஷன் கைஸ், இது வந்துட்டு 50 crore கீழேயும் இருக்கணும், அண்ட்
அக்ரிகேட் பாரோயிங்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனி அதர் பாடி கார்பரேட் வந்துட்டு போன வருஷத்தில் 25 crore அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகேவா, போன வருஷத்தில் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எடுத்தாலும் 25 கோடி கீழே தான் இருந்திருக்கு லோன் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரைவேட் கம்பெனிக்கு வராது. ஓகேவா, பேசிக்கலி பெரிய லெவலில் ஆப்ரேஷன்ஸ் இல்லாத கம்பெனிலாம் இதை விட்டுறாங்க. ஓகேவா, டர்ன் ஓவர் 50 கோடி கீழே தான் இருக்குது, நான் எப்போ எடுத்து பார்த்தாலும் 25 கோடி கீழே தான் வந்துட்டு எனக்கு லோன் இருக்குது அப்படின்னா சரி இப்போ ஒன்றெல்லாம் நீ சின்ன பைய பொழைச்சிப்போ அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஓகேவா, இப்போ அடுத்து செக்ஷன் 177(4)(7). ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, எந்த விதமான ஆடிட் கமிட்டியாக இருந்தாலும் அது வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு இதில் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேவா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அதோட ரெஃபரன்ஸ் படி தான் எந்த ஒரு ஆடிட் கமிட்டியாக இருந்தாலும் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸை வந்துட்டு எவாலுவேட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு கமிட்டி ஆடிட் கமிட்டியாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 149(8) என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதாவது ஷெட்யூல் 6 வந்துட்டு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அது என்ன சொல்லுது அப்படின்னா டைரக்டர்ஸ் வந்துட்டு எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுதான். அதை வந்துட்டு அதாவது ஒரு கம்பெனியும் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது மூலியமாக இந்த கோட் ஆஸ் பர் திஸ் கோட் அப்போ இந்த இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ்க்குன்னு ஒரு கோடு இருக்குல்ல, அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணணுன்னு இருக்குது. அந்த ரூலில் என்ன இருக்கும் அப்படின்னா இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். என்ன மாதிரியான விஷயத்தை பற்றி அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட இன்டெகிரிட்டி இருக்கு இல்லையா, அதுவும் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸும் அப்புறம் சிஸ்டம் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது, டிஃபென்சிபிளாக இருக்குது, பக்காவாக ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி சூப்பராக இல்லை, டிஃபென்சிபிளாக இல்லை அப்படின்னா சூப்பராகவும் டிஃபென்சிபிளாகவும் ஆக்கு அப்படிங்கிறான். உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேவா, சூப்பர். ஃபைனலாக ஒரே வார்த்தையில் தெளிவாக சொல்லிட்டான். டைரக்டர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் தான்ப்பா வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான இன்டர்னல் கண்ட்ரோல் ஃப்ரேம்ஒர்க்கை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. அவங்களுக்கு தான் அது ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு டிசைன் எப்படி இருக்குது, ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குதுன்னு எவாலுவேட் பண்ணி வேலிடேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது தான் ஆடிட்டர்ஸ்ட்டு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அடுத்தது ரிஸ்க்கை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுவது. ஓகேவா, ஆடிட்டர் என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் டீம் கூட நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம், அதனால் என்னென்ன முக்கியமான முடிவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இதில் 3 விஷயம் சொல்கிறாங்க. ஈச் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்டிட்டி இருக்கு இல்லையா, என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட், ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்லேயும் நம்ம எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம் அப்படிங்கிறதோட கீ எலமெண்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத 3 விஷயமா இங்கே வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெவல்லையும் அசர்ஷன் லெவல்லையும் ரிஸ்க்கு வந்துட்டு எந்த ரேஞ்சில் இருக்குது, ஐடென்டிஃபைட் அண்ட் அசஸ்டு ரிஸ்க்கு வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட் பண்ணுன்றாங்க. பட் எனக்கு என்னென்னா இது எப்படி அவங்க வந்துட்டு பர்சன்டேஜ்லையோ இல்லை நம்பர்லையோ சொல்ல முடியும்னு எனக்கு புரியல. இப்போ நான் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு இருக்குது இல்லை இப்படிலாம் சொல்லலாம். பட் அதை டாக்குமெண்ட் பண்ணுன்றாங்களே, ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் இதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் போய் கூகுளில் பார்க்க போகிறேன்.
ஆனால் நான் ஏன் கிளாஸ் முடிச்சுட்டு பார்க்கணும்? நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்தே பார்க்கலாம். சரி, நம்ம இதை எங்கே தேடணும்னு கூட எனக்கு தெரில. ஸோ நம்ம சாட் ஜிபிடிட்டே கேட்கலாம். இருங்க, இதை கான்டெக்ஸ்டே புரியாது இதுக்கு, அதனால் நம்ம தெளிவாக சொல்லியே சொல்லலாம். ஐயோ, எங்கேயோ போயிடுச்சு. டாக்குமெண்டிங் த ரிஸ்க்ஸ். இது வந்துட்டு ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்காதான். ஓகே, ஆனால் ஆடிட்டோட ஒர்க்கிங் பேப்பர்ஸில் இருக்குமா, அவங்க தனியாக வச்சுக்குவாங்கல்ல, அதுக்காக இருக்குமா. ஸோ யூ வில் நாட் ஃபைண்ட் த அசிஸ்டன்ட். வாட் டஸ் ஆக்சுவல் டாக்குமெண்டேஷன் லுக் லைக்? ஓகே, இதுதான் எனக்கு வேணும். இப்போ ரெவன்யூ அப்படின்னா ரிஸ்க் ஐடென்டிஃபைடு, ஃபிக்டிஷியஸ் சேல்ஸ் நியர் இயர் எண்ட். ஓகே, இதுதான் நம்மளோட ரிஸ்க் ஐடென்டிஃபைடு. இன்ஹரண்ட் ரிஸ்க் ஹை, கண்ட்ரோல் ரிஸ்க் மீடியம், ஓவரால் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஹை. ஏன் அப்படின்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் இன்சென்டிவ், கட் ஆஃப் டெஸ்டிங், கன்ஃபர்மேஷன்ஸ், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். நல்லா இருக்கே, இப்படி தான் நம்ம வந்துட்டு ஆடிட்டை பிளான் பண்ணணுமா? இன்வென்ட்ரியில் வந்துட்டு இன்வென்ட்ரி ஓவர் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, அது ஒரு ரிஸ்க்கு, கரெக்டு. இன்ஹரண்ட்டாக அதோட ரிஸ்க்கு ஹையாக இருக்கும். கண்ட்ரோல் ரிஸ்க்கு மீடியமாக இருக்கும். ஓவரால் ரிஸ்க்கு ஹை. ஏன் அப்படின்னா லார்ஜ் ரீஃபைனரி இன்வென்ட்ரிஸ், வேல்யூவேஷன் காம்ப்ளெக்சிட்டி, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், என்ஆர்வி டெஸ்டிங், நெட் ரியலைசபிள் வேல்யூ டெஸ்டிங். சூப்பரே, இப்படி தான் பண்ணுவாங்களாட்டுக்கு. நோட்டீஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஆமாம்ப்பா, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட்ஸ் நெவர் ரெக்வயர் அசஸிங் நியூமெரிக்கல் ஸ்கோர் லைக் 72 out of 100 or 9.5 out of 10. ஓகே, புரியுது. லோ, ஹை, மாடரேட், சிக்னிஃபிகண்ட், இந்த மாதிரி தான் இருக்கும் மாட்டுக்கு. ஓகே, இஃப் ரிலையன்ஸ் ஹேட் அ சிக்னிஃபிகண்ட் ரெவன்யூ ரிஸ்க், த இன்டர்னல் பேப்பர் மைட் ரீட் சம்திங் லைக் ரிஸ்க் ஐடி ஆர் நாட் ஃபை ரெவன்யூ அசர்ஷன் ஆர் கரண்ட். நல்லா இருக்கே, எல்லாம் டெக்னாலஜி. சாட் ஜிபிடி இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நைஸ், புரிஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்கும் மாட்டுக்கு. நம்ம ஆடிட்லாம் போனோம்னா இந்த மாதிரி தான் ரிஸ்க்கை வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணணும். புரியுதா? முடிச்சிட்டோமா இதை? ரிஸ்க் ஐடென்டிஃபை அதெல்லாம் படித்தாச்சு. ஓகே, அசஸ் அண்ட் ரிப்போர்ட் ஆடிட் ஃபைண்டிங்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஆடிட்டோட கன்க்ளூஷன்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சில ஃபைண்டிங்ஸோ எக்ஸப்ஷன்ஸோ இருக்கும் ஐடி என்விரான்மெண்ட் அண்ட் ஐடி கண்ட்ரோல் சம்மந்தமாக. ஓகேவா, அது எல்லாத்தையும் நம்ம அசஸ் பண்ணி ரிலவெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். யாரெல்லாம் அந்த ரிலவெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க, தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸாக இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆடிட் கமிட்டி. அவங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு போகணும். இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, இது சரியில்லை, தப்பாக இருக்குது, மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா, தப்பு கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை. ஓகேவா, நம்ம வந்து அவங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். வி ஹாவ் டு டெல் தம், வி ஹாவ் டு எஜுகேட் தம். ஓகேவா, அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணுன்றாங்க. அதில் ஐடி கண்ட்ரோல்ஸ் வீக்னஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஓவரால் ஆடிட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணணுன்னு பார்க்கணும்.
அதில் ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதை மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இன்டர்னல் கண்ட்ரோல் மெமோவோ இல்லை மேனேஜ்மெண்ட் லெட்டரோ கொடுக்கணும். ஓகே, அப்படின்னா என்னன்னு தான் தெரில, சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதை தோஸ் சார்ஜ் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ரைட்டிங்கில் கொடுக்கணும். ஓகேவா, இது வரைக்கும் வந்துட்டு ரிப்போர்ட்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ்க்கு மட்டும் ரைட்டிங்கில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ வந்துட்டு அந்த ஒவ்வொரு எக்ஸப்ஷனோ இல்லை ஃபைண்டிங்கோ இருக்கு இல்லையா, அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு ஆடிட்டர் வந்து அசஸ் பண்ணணும். அது நம்ம ஆடிட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்றதை வச்சு அது வந்துட்டு ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சியா அப்படின்ற மாதிரி எவாலுவேட் பண்ணணும். ஓகேவா, ஓகே. ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலில் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் அங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அதால் ஒரு மிஸ்டேட்மெண்ட் வருது இல்லையா, அதை டைம்லி பேசிஸில் ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியல, டிடெக்ட் பண்ணி கரெக்டும் பண்ண முடியல அப்படின்னா அது வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சின்றாங்க. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோலே எதுக்கு, எதுவுமே ஒரு மிஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணணும், இல்லைனா டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணணும். அதுவே அதால் பண்ண முடியலன்னா அது டெஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டைம்லி பேசிஸில். இல்லை அப்படின்னா அங்கே கண்ட்ரோலே மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னாலும் அது டெஃபிஷியன்சி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது, ஆனால் அந்த ரிஸ்க்கை சரி பண்ணுறதுக்கு உங்கள் சைடில் எதுவுமே கண்ட்ரோலே இல்லாமல் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதுவும் ஒரு டெஃபிஷியன்சி தான். அதை வந்து நம்ம அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. இதை வந்துட்டு நம்ம அந்த ஆடிட் ஃபைண்டிங்ஸு, கண்ட்ரோல் டெஃபிஷியன்சிஸ்லாம் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுறது, அசஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ்லாம் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃபைண்டிங்கும் தனியாக இண்டிவிஜுவலாக பார்க்கணும், அப்புறமா என்ன பண்ணணும், அதர் ஃபைண்டிங்ஸ் ஆர் டெஃபிஷியன்சியோட கம்பைன் பண்ணி அக்ரிகேட்டாகவும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 விதமாகவும் பார்க்கணுன்றாங்க. அடுத்தது SA 315 வந்துட்டு ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பை அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் பார்த்தோமா. இப்போ SA 330க்கு வரும். ஓகேவா, மேபி இதை கட் பண்ணிட்டு புது வீடியோவாக எடுப்போமா. SA 330 தனியாக வேறு எதுவும் வருதா, இல்லை, நம்ம இப்போ SA 330 தனியாக எடுப்போம். ஓகே guys, let's go for a short commercial break. Spread positivity.